என்ன மாமா, அத்தையை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்ல பிரசாத், உங்ககிட்ட சொன்ன நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு. ஆனா எனக்கு மனசு வரலப்பா. எங்க போய் தேடுறது? என்னதான் மனக்கசப்பு இருந்தாலும், என்னதான் பொண்ணு மேல கோபம் இருந்தாலும், தாலி கட்டின புருஷன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் இல்லப்பா? சொல்லாம கொள்ளாம கடிதம் எழுதி வச்சுட்டு போறதுக்கா நான் அவளை கல்யாணம் பண்ண? மாமா, நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க தானே மாமா வாழ்க்கை கொடுத்தீங்க, நீங்க தானே மாமா எல்லாத்தையும் செஞ்சீங்க. செஞ்சம்பா. ஆனா அவளுக்கு நன்றி இல்லையே. மாமா, நன்றி இல்லைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. எனக்கு அத்தைங்கிறது அடுத்தது மாமா. ஆனா உங்களுக்கு அவங்க மனைவி. அந்த ஞாபகம் அவளுக்கு இல்லையேப்பா. நான் என்னப்பா பண்றது? எவ்வளவோ தப்பு பண்ணிட்டா. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போனேன். என் ரத்தம், என் தங்கச்சி அவளை அடிச்சா. அப்ப கூட நான் அதை பத்தி பெருசா பேசலையே. அந்த மன வருத்தம் இன்னும் எனக்கு இருக்கு. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அம்மா கிட்ட பேசினதே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க உங்க தங்கச்சி. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவங்க உடம்புலயும் ஓடுது. என்னதான் நடந்தாலும் அவங்களுக்கு அவங்க அண்ணன், அண்ணி இது மட்டும்தான் முக்கியம். அண்ணனை விட்டு அண்ணி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த பயத்தில் நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லல மாமா. மாமா, எப்பவும் நீங்க சொல்லிடாதீங்க. அத்தை வர வரைக்கும். பிரசாத், என்னடா இப்படி பேசுற? நான் என்னடா பண்றது? என் மனைவி வீட்டு விட்டு போயிட்டாங்கிறத விஷயத்த எத்தனை நாள் தான் நான் மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அது அவமானம்டா எனக்கு. இந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு எப்பவுமே கிடையாது. ஆனா தாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மாமா, வேற வழி இல்லை மாமா. வெந்த புண்ணு, அதுல வேல் பாஞ்சிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேலை எடுக்கவும் முடியாது, வெந்த பொண்ணை ஆத்தவும் முடியாது. என்னடா சொல்ற நீ? வாழ்க்கையில நீ சந்திச்ச அனுபவம் கம்மி. அதை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடாத. சமுத்திரத்துல நிறைய அலைகள் வரும். அது சில நேரத்துல வராமலே போகும். அதுக்காக அதை குறை சொல்ல முடியாது.
வாழ்க்கைங்கிறது அப்படிதான்ப்பா. எங்க வேணாலும் அவ போயிருக்கலாம். அவ வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பிரசாத், ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன். இந்த வாழ்க்கைங்கிறது நிரந்தரமானதில்ல, மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றங்கள் தான் வாழ்க்கை. பாப்போம் அவளா வராளா இல்லையான்னு. அப்புறம் முடிவு பண்ணுவோம். நீ சொன்னிய அம்மா கிட்ட சொல்லலேன்னு சொல்லிடாத. சொல்ல வேண்டாம். அவளால தாங்க முடியாது. அவளுக்கு எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாது. அவ ஒரு வெள்ளந்தி. அதனால சொல்லிடாதப்பா. இதுவரைக்கும் நீ செஞ்சது நல்ல காரியம். நான் என் மருமகனா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். என் தங்கச்சி பையனா இதை நான் உங்ககிட்ட சொல்லல. அதனாலதான் நான் என் தங்கச்சிகிட்டையும் சொல்லல. நீள்மூழ்கி கப்பல் நீர்ல முழுகும். ஆனா நீர் பறவை தண்ணிய தொட்டு பறந்துரும். கப்பலா பறவையான்னு தெரியாத அவகிட்ட நாம என்னத்தப்பா பேசுறது? கப்பலை தேடலாம், கண்டுபிடிக்கலாம். நீர் தொட்டுட்டு போன பறவைய எங்க போய் தேடுறது? அவ திரும்பி வந்தா பறவை, மூழ்கி போனா கப்பல். பிரசாத், சதுரங்கத்துல ராணிய அடிச்சிட்டு ராஜாவுக்கு செக் வைப்பாங்க. ஆனா என் வாழ்க்கையில ராணியே எனக்கு செக்கு. தளம் ஒண்ணுதான், விளையாடுறவங்க வேற வேற. நீ போ பிரசாத். மாமா. போயிட்டு வா பிரசாத், நான் பாத்துக்கிறேன். எல்லா சுமையும் நீ ஏத்துக்காத. சுமக்கிரம ஒத்தனாதான் இருக்கணும். அது நானாவே இருந்துட்டு போறேன். ஒன்னில்லடா, நீ போ. கல்பனா, மா. என்னடா, என்ன கண்ணம்மா? ஏமா எப்பவும் இப்படி கட்டுப்பட்டியாவே இருக்கியே? கொஞ்சம் வெளியில வாயேன். என்னம்மா, நான் அடுப்படியிலேயே இருக்கிறதுனால என்ன கட்டுப்பட்டினே முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, சும்மா சொன்னேன். அம்மா, நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இத பத்தி அப்பா உன்கிட்ட பேசினாரா?
இல்லையேம்மா, ஐயா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்படியா? அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். சும்மாவே நான் வீட்ல உட்கார்ந்திருக்க முடியாதுல்லம்மா. அத பத்தி அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவும் ஒரு விஷயம் சொன்னாரு. சுயமா ஒரு தொழில் பண்ணலாமேன்னு. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. சொந்த கால்ல நிக்கணுங்கிறது எப்பவும் சந்தோஷம் தானம்மா. ஆமாண்டா கண்ணம்மா, உனக்கு ஒத்து வராத இடத்துல நீ வேலை செய்யறத விட உன் மனசுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறதா நல்லது. அதுதாம்மா அப்பாவும் சொன்னாரு. நானும் அதுதாம்மா முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம்மா. என்னடா என்னடா செல்லம்? அம்மா, நீ கட்டுப்பட்டி மாதிரியே இருக்கேன்னு சொன்னல, எதுக்காக தெரியுமா? நீ என் கூட வரணும். என்ன பேசுற நீ? எதுக்காக நான் உன் கூட வரணும்? அம்மா, எத்தனை நாளை நீ இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போற? உன் பொண்ணு பெருசா வரணும்னா நீ கூட இருக்கணும்ல. கண்ணம்மா, ம்? சந்தோஷமா இருக்கடா ஒரு பக்கம். ஆனா ஐயாவை கேட்காம நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், சரியா? கூட வர முடியுமா முடியாதா? எனக்கு எத்தனை பேர்டா கட்டளை போடுவீங்க? ஐயா பேச்ச கேக்குறதா, உன் பேச்ச கேக்குறதா? ஐயா பேச்செல்லாம் நீ கேட்க வேணாம். இந்த கண்ணம்மா பேச்ச கேட்டா போதும். ஆ, அது எப்படி? கண்ணம்மா பேச்ச ஐயா கேப்பாருல்ல. அது சரி. எப்பவுமே ஐயா உன் பேச்சு தானே கேப்பாரு. அது புரியுதுல உனக்கு? அப்புறம் என்ன, வர வேண்டியதானே? அம்மா, ஒரே ஒரு விஷயம்தாம்மா எனக்கு இன்னும் புரியல. என்ன பண்றதுன்னு புரியல. அது ஐயாவுக்கும் தெரியல, உங்க ஐயாவுக்கே தெரியல. சொல்லிட்டாரு, ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லல. அம்மா, நீங்க படிச்சவங்க தானே, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைல்ல. நீ யோசிச்சு என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா கொடுத்தது ஐடியா தான். ஆனா செயல்படுத்த போறது என் அம்மா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா உனக்கு? ம், உன் பொண்ணு என்ன ஆகணும்னு நீதாம்மா முடிவு பண்ணணும். சரிடா கண்ணம்மா, யோசிக்கிறேன். ஏதாவது நல்லதா செய்வோம். அம்மா, எது செஞ்சாலும் ஒரு 4 பேருக்கு நல்லதா இருக்கணும், அதை செய்யணும். இது என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது இல்ல, உங்க ஐயா கத்து கொடுத்தது. ம். ஐயாவுக்கு அதாம்மா பழக்கம். எப்பவுமே அவரோட மனசுல இருக்கிறது 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான். அதனால அவருக்கு என்ன இழப்பு வந்தாலும் அத பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஐயா குடும்பத்தை பத்தி கவலைப்படாம, நம்ம கண்ணம்மாவை பத்தி கவலைப்படாம எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, நமக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேப்பேன்.
அப்போ ஐயா சொல்லுவாரு, 4 பேருக்கு நாம நல்லது செஞ்சா நம்ம குடும்பம் தானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சில பேருக்கு அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, அது ஐயாவுக்கு இருக்கு. அந்த ஒண்ணுதாம்மா இன்னி வரைக்கும் உன்னையும் என்னையும் ஐயாவையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. பணம் இருந்தா ஐயா வள்ளல், பணம் இல்லைன்னா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பாரு. என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலே வராது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பாத்துக்கலாம் லக்ஷ்மி, தானா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. மத்தவங்கெல்லாம் சொன்னா கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ஐயா வாயிலிருந்து வராது. ஏன் தெரியுமா? ஐயா தன்னோட பலத்தை நம்புறவரு, அந்த பலம் போதும்னு நினைக்கிறவரு, அதை வச்சு வாழ்ந்துடலான்னு நம்புறவரு. அதனால ஐயா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டாருல, நீயே பாரு, அம்மா முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஐயாவே சரியா சொல்லுவாரு. உன் ஆசைப்படி வேணும்னா அம்மா கூடவே இருப்பேன். அந்த முடிவும் ஐயா தான் எடுக்கணும். நீ சொன்னதுக்காக நான் வரமாட்டேன். ஏமா? உன் கண்ணம்மாக்காக கூட இதை நீ செய்ய மாட்டியா? கண்ணம்மாவுக்காக செய்வேண்டா. ஆனா ஐயா அனுமதி இல்லாம இதுவரைக்கும் நான் எந்த காரியமும் செஞ்சதில்ல. அம்மா, அந்த அனுமதியை நான் வாங்கி தரேன். என் கூட நீ இரு, சரியா? பாப்போம் பாப்போம். என்னப்பா அட்வொகேட், எப்படி இருக்கு தொழிலெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கியா? அது என்ன வெறும் லாயர்னு போட்ட போதாதா? கிரிமினல் லாயர்னு வேற டைட்டில் வேணுமா? அப்படிதான் கூப்பிடுவாங்க. இவ ஒருத்தன் என் கூட இருந்து என்ன மாதிரியே ஆயிட்டான். உட்காருங்கய்யா. ஐயா குடிக்கிறது ஏதாவது கொண்டு வந்துங்களா? பார்த்து பார்த்து. ஒரு மனுஷனுடைய பார்வையை பொறுத்து தான் இந்த உலகமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மகாபாரதத்துல கண்ணனை பார்க்கறதுக்காக அர்ஜுனனும் துரியோதனனும் துவாரகைக்கு போனாங்க. அப்போ கண்ணன் கேட்கிறாரு, இது ஒரு புது நாடு, இந்த நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. 2 பேரும் போனாங்க. பார்த்துட்டு வந்து முதல்ல துரியோதனன் சொன்னா, நாடு ஒன்றும் செழிப்பா இல்லை, நாட்டு மக்களும் நல்லா இல்லை அப்படின்னா. அதுக்கு அர்ஜுனன் சொன்னா, இல்லை இல்லை, நாடும் செழிப்பா இருக்கு, நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னான். அவங்க போனதும் சபையில இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னங்க இது, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க, நம்ம நாடு எப்படித்தான் இருக்குன்னு கேட்டாங்க.
அவங்க சொல்லிட்டு போனது நாட்டோட கோளாறு இல்லப்பா, அவங்க பார்வையில உள்ள கோளாறு. துரியோதனை கெட்டவன், நல்லதே அவன் கண்களுக்கு புலப்படாது. அதனால தவறுகளை மாத்திரம் சுட்டி காட்டுவான். அது அவனுடைய குணத்தின் வெளிப்பாடு. அர்ஜுனன் நல்லவன், அவனுக்கு தவறே தெரிஞ்சாலும் அந்த தவறை சுட்டி காட்டாம நல்லதை மட்டுமே பேசுவான். அது அவனுடைய குணத்தின் வெளிப்பாடு. மொத்தத்துல நீங்க 2 பேருமே உங்க பார்வையையும் மனசையும் எப்பவுமே நல்லபடியா வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை.